ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் ஒரு முழுநீள போர் தொடங்குவதற்கான அத்தனை சூழலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கடந்த 5 நாட்களாக இரு நாடுகளும் சராமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் உலகின் தொழில்நுட்பம் வாய்ந்த பாதுகாப்பு அமைப்பான அயன் டோமையும் தாண்டி ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலை சரமாரியாக தாக்கியுள்ளன. உண்மையில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் இனி ஈரானின் முக்கிய துருப்புச்சீட்டா? இந்த ஏவுகணைகளை கண்டு இஸ்ரேல் தடுமாறுவது ஏன்? இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் தரவுகளின்படி மத்திய கிழக்கு நாடுகளில் அதிக எண்ணிக்கையிலான பாலிஸ்டிக் ஏவுகணை ஆயுத கிடங்குகளை கொண்டிருக்கும் நாடாக ஈரான் அறியப்படுகிறது. ஈரான் மீதான இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களுக்கு முன்பு குறுகிய தூரத்திலிருந்து நீண்ட தூரத்திற்கு செல்லும் வகையில் பல்வேறு வரம்புகளை கொண்ட சுமார் 3000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் தன்வசம் வைத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவற்றில் பல ஈரானால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈரானிடம் குறுகிய தூர ராக்கெட்டுகள், யமாட், காதர் 1 போன்ற நடுத்தர தூர ஏவுகணைகள், சுமார் 1000 கிலோமீட்டருக்கு மேல், அதாவது இஸ்ரேல் வரை கூட சென்று அழிக்கக்கூடிய வகையிலான நீண்ட தூர ஏவுகணைகள், ஃபட்டா 1 போன்ற இடைமறிப்பது கடினமாக அறியப்படும் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள், கெய்பர் ஷெகான் போன்ற நீண்ட தூரம் வரை கூட துல்லியமாக பயணிக்கும் ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கின்றன. இவற்றில் பெரும்பாலானவை வேகமாகவும் அதிக சுமைகளை சுமக்கும் வகையிலும் செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் அமைப்புகளை கொண்டதாகவும் இருக்கின்றன. இதுபோக ஃபைட்டர் ஜெட்டுகள், ஹெலிகாப்டர்கள், போர் விமானங்கள் என ஈரான் பலம் பொருந்திய நாடாகவே இருக்கிறது. அதிநவீன விமான தொழில்நுட்பங்கள் இல்லை என்றாலும் ஈரானின் வசம் இருக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையே மிகவும் சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றன. இராணுவ எண்ணிக்கையிலும் இஸ்ரேலை விட ஈரானின் கையே ஓங்கி இருக்கிறது. ஈரானிடம் சுமார் 11.8 லட்சம் வீரர்கள் இருக்கின்றனர். அதே நேரம் இஸ்ரேலிடம் சுமார் 6.7 லட்சம் வீரர்களே இருக்கின்றனர். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் ஒப்பிடும்போது இஸ்ரேலிடம் மாறுபட்ட அம்சங்கள் கொண்ட ஏவுகணைகள் குறைவாக உள்ளதோடு ஈரானின் மிக முக்கிய ஆயுத கிடங்குகளை முழுமையாக அழிக்க இஸ்ரேலிடம் உள்ள ஏவுகணைகளால் முடியாது என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் கடந்த சில நாட்களாக ஈரான் இஸ்ரேல் இடையே நடந்து வரும் மோதலில் நடான்ஸ் போன்ற ஈரானின் மிக முக்கிய ஆயுத கிடங்குகளை தகர்த்திருப்பதாகவும் இராணுவ மையங்கள், ஏவுகணை தளங்கள், இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமையகம் என பல்வேறு முக்கிய இடங்களை தாக்கி அழித்திருப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுக்காமல் இல்லை. இஸ்ரேலின் டெல் அவீவ், ஹைஃபா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை ட்ரோன்கள் மூலம் தாக்கி தகர்த்திருக்கிறது ஈரான். உலகின் சிறந்த ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பாக பார்க்கப்படும் இஸ்ரேலின் அயன் டோமையை குழப்பும் வகையிலான தாக்குதல் முறைகளை பயன்படுத்தி இருப்பதாகவும் இதனால் இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்பு மையங்கள் ஒன்றையொன்று குறிவைத்து கொண்டன என்றும் ஈரானின் புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஈரானின் ஏவுகணை திட்டத்தை சீர்குலைத்து அதன் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்துவதுதான் இந்த தாக்குதலுக்கான முக்கிய நோக்கம் என இஸ்ரேல் கூறுகிறது. உண்மையில் இஸ்ரேல் கூறுவது போல ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருக்கின்றனவா? அணு ஆயுதத்தை தயாரிக்க 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தேவை. இந்த அளவை ஈரான் அடைந்ததற்கான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் ஈரானிடம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 400 கிலோவுக்கு மேல் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை கொண்டு 10 அணுகுண்டுகளை உருவாக்க முடியும் என கூறப்படுகிறது. சமீபத்தில் சர்வதேச அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தின்படி ஈரான் நடந்து கொள்ளவில்லை என கூறி IAEA எனும் சர்வதேச அணுசக்தி அமைப்பும் ஈரானை கண்டித்திருந்தது. இருப்பினும் சில தினங்களுக்கு முன்பு கூட மற்றொரு அணுசக்தி நிலைய அமைக்கப் போவதாக ஈரான் அறிவித்தது. ஈரான் வசமுள்ள திறனை வைத்து பார்க்கும்போது விரைவில் அணு ஆயுதத்தை அந்நாடு தயாரித்து விடக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆனால் அணு ஆயுதங்களை ஏவுவதற்கான ஏவுகணைகளை இன்னும் ஈரான் தயாரிக்க வேண்டியிருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதலால் ஈரானின் மிக முக்கிய அதிகாரிகள், விஞ்ஞானிகள் பலர் உயிரிழந்திருக்கின்றனர். ஈரானின் ஏவுகணை தளங்கள் சேதமடைந்திருப்பதால் அதனால் முழு வீச்சில் செயல்பட முடியவில்லை. இந்நிலையில் மத்திய கிழக்கில் தொடரும் மோதல் விரைவில் முடிவுக்கு வராது என நிபுணர்கள் கூறுகின்றனர். இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானில் நிலையற்ற தன்மையை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும் எனினும் ஈரான் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்காமல் இருக்காது எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர்.